எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உவரி கடற்கரையை பற்றின பதிவு. இதில் நான் ஒரு தகவல் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, நம்ம பொதுமக்கள் என்ன பண்ணணும், அரசாங்கம்தான் நடவடிக்கை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு இல்லாமல், பொதுமக்களும் நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் செயல்படணும். அப்படி செயல்பட்டோன்னா நம்ம பகுதிகள் தூய்மையாக இருக்கும். இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இதுதான் அந்த 8 கல் தூண்கள் இருக்கின்ற ஒரு மண்டபம். அதுக்கப்புறம் இது 4 தூண் வச்ச ஒரு கோயிலாக இருந்திருக்கலாம், வழிபாட்டு இதாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அங்கே அந்த சிலைகள்லாம் இல்லை. இது மாதிரி 2 இது இருந்தது. இந்த கட்டடம் மாதிரி 2 வழிபாட்டு தலம் இருந்ததா என்ன அப்படின்றது தெரியல. இது என்ன கோயில்ன்றதும் தெரியல, யார் கட்டினதுன்றது எனக்கு தெரியல. நல்லா இருந்தது, பார்க்க அழகா. ஆனால் நிறைய நுண் வேலைப்பாடுகள் இல்லை. பல்லவர் கால கட்டிடக்கலைக்கு அடுத்த ஒரு நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டிடக்கலையில் இந்த மண்டபங்கள் இருந்தது. இப்போ இதில் பார்க்குறப்போ இதில் இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆவுடை இருந்தது. அது சிவன் லிங்கம் வச்சு வழிபட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு ஆவுடை இருந்தது. ஆவுடையா இல்லை அது மேடையா அப்படின்றது எனக்கு தெரியல. ரெண்டு படிக்கட்டுகளுடன் கூடிய இதாக இருந்தது. இந்த பாருங்கள், இதுதான் அந்த ஆவுடை. இது பீடமா இல்லை ஆவுடையா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த மண்டபமும் இருந்தது. கடற்கரை ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சில இடங்களில் வந்து அந்த கற்களை போட்டு அழகாக கொஞ்சம் அந்த ஆழம் வரைக்கும் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க, பெரிய பெரிய கற்களாக போட்டு. பாருங்கள், அந்த மண்டபம் தெரியுது, அதோட அடித்தளம்லாம். இது மாதிரி கற்கள் போட்டு நிறைய ஒரு 3-4 இடத்துல வச்சுருந்தாங்க. அலைகள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த நீலவானமும் அந்த அலைகளும் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ என்னமோ ஒரு இடத்துல சேர்ந்தா மாதிரி இருக்கா மாதிரி தெரிஞ்சுது. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கடல் நீரோட நிறமும் ரொம்ப அழகாக இருந்தது. கற்கள் போட்டிருக்க இடத்துல நான் ஏறி போய் இந்த காட்சிகளெல்லாம் பதிவு பண்ணேன். ஆனால் அந்த ஏறி போகிற இடத்துல எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து அந்த கற்கள் தடுமாறவும் கூடாது, என் கையில் இருக்க ஃபோனும் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் கவனமாக தடுமாற்றத்துடனே போய் இந்த பதிவுகளை எடுத்தேன். இங்கே பெரிய பெரிய கற்களை போட்டு வச்சுருக்காங்க, ஒரு மேடை மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. அது வந்து அங்கே வரைக்கும் போய் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இதான் இந்த பாதை. நிறைய பேர் போய் பார்த்து காட்சிகள்லாம் பதிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது, அந்த கடல் அலைகளோட. ரொம்ப அந்த கடல் நீரோட நிறமும் ரொம்ப அழகாக இருந்தது.
இந்த பாருங்கள், அந்த ஓரம் வரைக்கும் நான் போய் எடுத்தேன். அது ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இந்த பாறைகளுக்கிடையே இடையிலே வந்து இந்த பொந்துகள் மாதிரி, ஏன்னா எல்லா பாறையும் ஒன்று சேராது இல்லையா, சில இடங்களில் பொந்துகள் மாதிரி இருந்தது. அந்த பொந்துகளில் எங்கே காலை விட்டுடுவோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்தது. ஆனால் அந்த பெரிய பெரிய கற்களை வந்து தாண்டி தாவி செல்லலாம் மாதிரி இருந்தது. ஒரு ட்ரெக்கிங் போன அனுபவமும் ஏற்பட்டது. நல்லா இருந்தது. நீங்களும் இந்த உவரி கடற்கரை காட்சிகளை பார்த்து மகிழுங்கள்.